வீட்டு கஷ்டத்தினால ஒரு பையனை வித்துடலாம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பையன் தான் இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஆக்டரா மட்டும் இல்லாம தான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையுமே மக்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? 1954 ஹாங்காங்ல ஜாக்கி சான் பிறக்கிறாரு. சின்ன வயசுல அதிகமா சாப்பிடுவாரு. இதுக்கே தனியா நம்ம சம்பாதிக்கணும்னு இவங்க அப்பா அம்மா இவர் விக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. என்னதான் சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்கூல் முடிச்சுட்டு கூலி வேலைக்கு தான் போறாரு. சில வருஷங்கள் கழிச்சு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமெரிக்காவுக்கு போனா நீ ப்ரூஸ்லி மாதிரி ஆகலாம்னு சொல்லி இவரை பேசி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கஷ்டத்திலயும் அமெரிக்கா போய் இறங்குறாரு. இப்ப ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்குற மாதிரி சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா சினிமா கொண்டு வராரு. வந்த சில நாட்களிலேயே ப்ரூஸ்லி இறந்து போகிறாரு. இப்ப ப்ரூஸ்லிக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிற அந்த ஹாலிவுட் மார்க்கெட்ல நான் ப்ரூஸ்லி கிடையாது, நான் ஜாக்கி சான் சொல்லி இவருக்கு தனி ஸ்டைல்ஸ் டெவலப் பண்ணிட்டு நிறைய வாய்ப்புகளை தேர்றாரு. 10 வருஷம் கழிச்சு இவர் கிடைச்ச வாய்ப்பு தான் ப்ராஜெக்ட் ஏ. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் டூப்பே போடாம ஆக்டர் அண்ட் ஸ்டண்ட் மேனா வேலை செய்யறாரு. இப்ப இவரோட புகழ் உலகம் முழுக்க பரவுது. கிட்டத்தட்ட 200 படங்கள் பண்ணிருப்பாரு. 3000 இன்ஜுரிஸ், 10 தடவை எலும்பு விழுந்திருக்கு, மண்டையில ஒரு ஓட்டையே விழுந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தோட பெரிய ஆக்டரா மட்டும் இல்லாம நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையுமே மக்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. என் பையனுக்கு தேவையான பணத்தை அவனே சம்பாதிக்கட்டும், அப்பதான் அவனுக்கு அந்த பணத்தோட அருமை